செய்திகள். ஆடி அமாவாசை புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள், குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவரது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். பிறந்த நாளையொட்டி கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபோல் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் கூழ்குடித்த அக்ரஹாரம் அருகே சோலார் பிளானட் அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் போட்டிச்சேரி கொம்பியூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கூழ்குடித்த அக்ரஹாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளானட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த பனை மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எறிந்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளானட் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும், சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும், விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்று மாலை அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளானட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியேல் குகையில் உள்ள அற்புத சுனையிலிருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோய்களிலிருந்து குணமாகி வருவதாகவும், வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வீட்டில் தங்கள் செல்ல பிராணிக்கு குடும்பத்தினருடன் நலங்கு வைத்து மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொண்டாடினர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் வசிப்பவர் அருண் சத்யா தம்பதியினர். இவர்கள் சசிகலா என்ற நாயை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றனர். இந்த செல்லப்பிராணிக்கு 11 மாதம் என்பதால் அந்த நாய் வயதுக்கு வந்துவிட்டது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களது குடும்பத்தாருடன் நாய்க்கு அலங்காரம் செய்து மஞ்சள் நீராட்டு விழா செய்தனர். இதில் முறைப்படி தாய்மாமன் பஸ்கால் சசிகலாவிற்கு மாலை அணிவித்து சீர் செய்தார். இதேபோன்று அத்தை லதா, மேனகா, பாட்டி சுமதி, மணிமேகலை உள்ளிட்ட உறவினர்கள் பலரும் பங்கேற்று சசிகலாவிற்கு நலங்கு வைத்து வடை, புட்டு, ஜாங்கிரி, கொழுக்கட்டை, பூ என பெண் குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை போன்றே நடத்தியது அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி கடவுள் மற்றும் திரைப்பட ஹீரோக்களை போன்று சித்தரித்து அவரது தொண்டர்கள் வாழ்த்து பேனர் வைத்து கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நாளை தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் அடித்தும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக கங்குவா, கல்கி பட ஹீரோ மற்றும் புதுவை காக்க வந்த சிவனே போற்றி என சிவன் வேடத்திலும், ஹாலிவுட் படங்களில் உள்ள ஹீரோக்களை போன்று வடிவமைத்தும், விவசாயி பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்றும், குழந்தைகளுடன் இருப்பது போன்றும், ஒலிம்பிக் ஜோதி ஏந்திய வீரர் போன்றும், நடிகர் சிவாஜியுடன் இருப்பது போன்றும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அவருக்கு பேனர் வைத்தும் போஸ்டர் அடித்தும் கொண்டாடி வருகின்றனர். அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேனர்கள் குறைந்த அளவில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் காரைக்காலில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்கால் மையப்பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் அமைச்சர் PRN திருமுருகன் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் PRN திருமுருகன் ஆதரவாளர்கள் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதில் நேற்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வந்து தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் கிருபா சங்கர் குடும்பத்தினர்கள், ஆலய நிர்வாக குழுவினர், அமாவாசை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்களால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், முன்னாள் சேர்மன் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேஷ், மோகன்தாஸ், ஐயனார், பாபு, எழில், சிலம்பு, அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையையொட்டி புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாச ஐயப்ப சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆடி மாத அமாவாசையையொட்டி ஐயப்ப சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அதே பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து பெண்கள் 108 பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து மூலவர் ஸ்ரீ சபரிவாசன் மற்றும் சிவன், விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பாலபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் மற்றும் நிர்வாகிகள் முருகன், சரவணன், ஜெயராமன் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதில் 3 ஆண்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கும் காமராஜர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அமாவாசையை முன்னிட்டு கன்னியம்மா நினைவாக 37வது மாத அன்னதான நிகழ்ச்சி காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் கௌரவ தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் தேவதாசு, செயலாளர் சக்திவேல், கோபு, பொருளாளர் முத்து மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு இரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்வெளி தேரில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மஞ்சினி நகரில் அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு இரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நடராசன் அறக்கட்டளை சார்பாக ஆடி மாத அமாவாசை தினத்தையொட்டி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் நடராசன் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 460 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முதியவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் மற்றும் முதிர்கன்னிகள் ஆகிய பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 460 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அட்டையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் காஞ்சனா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்போது, இத்திட்டங்களுக்காக காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் 8 கோடி செலவிடப்படுவதாக பெருமையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசையையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். மேலும் பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு கடற்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. அமாவாசை நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி கடற்கரையில் இன்று ஏராளமானோர் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி வழிபட்டனர். இதனிடையே ஆடி அமாவாசையையொட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொம்பாக்கம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் வனகுல விநாயகர் நகர் குறிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசை திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பன்னீர், சந்தனம், தேன் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் மாணவர்கள் சிறந்து படிப்பதற்காக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசை புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாள், குடியரசுத் தலைவர், பிரதமர் வாழ்த்து. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.